ஹாய் ஹலோ வெல்கம் டு மௌலி தனு ஃபன் ப்ரோஸ் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம்ங்க. கோவை குற்றாலம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கோவில் தெரியுது பார்த்தீங்களா, சிவசிவன் போட்டுட்டு அது வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் தான். நீங்கள் போகிற வழியில் அப்படியே வந்து சாமியை கும்பிட்டு நீங்கள் போகலாம். இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டெம்பிள், அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஈசா இருக்கும். ஈசாலேருந்து அந்த வெள்ளியங்கிரி இது. இப்போ பார்த்தீங்கன்னா கோவை கொண்டாட்டம் பாருங்கள், ஃபுல் க்ரௌடுங்க. இன்றைக்கி மே 1 எல்லாருக்கும் லீவுங்கிறனால ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சுங்க. அதாவது பேரூர் தாண்டி நீங்கள் கோவை குற்றாலம் போகணுன்னா பேரூர் தாண்டிட்டிங்கனாவே பேரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கடைசியாக போய் சாடிவயல் செக் போஸ்ட் நினைக்கிறேன், எங்கேயுமே நீங்கள் கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக சாடிவயல் செக் போஸ்ட்டுக்கிட்ட போய் வண்டியை நிறுத்துனீங்கன்னா போதும். வேறு நீங்கள் டைரெக்ஷனே பார்க்க தேவையில்லை. பேரூர்லேருந்து லாஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ரோடு தான் வந்துடும். பாருங்கள், போகிற வழியில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே ஏதோ ஒரு முத்துமாரியம்மன் கோயில் நினைக்கிறேன் போகிற வழியில். இந்த வழியெல்லாம் பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் போகும்போது அதாவது இங்கே போகிறதுனா கொஞ்சம் காலையில் நேரமாகவே கிளம்பிடுங்க. ஏன்னா வந்து இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நாங்கள் போகிற வழியில் வந்து இந்த வுட்டனில் செஞ்சுருப்பாங்க போல் வீடு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அதனால் நாங்கள் போயிட்டோம், மறுபடியும் ரிட்டன் திரும்பி வந்து இதை வீடியோ எடுத்துகிட்டு போனோம். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு. பாருங்கள், இன்னும் கோவை குற்றாலம் வந்து 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. என்ன மழை வந்தாச்சுங்க, கோவை குற்றாலம் வந்தாச்சு. இங்கே ஏன் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வண்டியை வந்து நிறுத்திட்டு போய் வந்து டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த மங்கி பண்ணுற அட்டகாசம் இருக்கே, தயவு செஞ்சு யார் போனாலும் இந்த கையில் ஸ்நாக்ஸோட குழந்தைங்கள வந்து நம்பி நிற்க வச்சிடாதீங்க. அதில் வந்து கடிக்கிறக்கே வருது, அப்புறம் அதுவே வந்து டப்புன்னு பிடுங்கிடுது. நிறையா டைம் நிறைய குழந்தைங்க பயந்துட்டாங்க. மங்கி பிஸ்கட் சாப்பிடுதுமா, மங்கி பிஸ்கட் சாப்பிட்றான். ஆமாம்மா. இப்போ பாருங்கள், அந்த மங்கி பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு, பைக்கில் போய் அதுவே ஜிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி, வண்டி கவரில் ஜிப் ஓப்பன் பண்ணி என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்து அதுவே எடுத்து சாப்பிடுதுங்க. இது நிறையா பேர் வண்டியில் பண்ணாங்க, துரத்தி விட்டால் கடிக்கிறதுக்கு வருது நம்மளை. அதனால் கோவை குற்றாலம் போனீங்கன்னா மங்கிக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பாருங்கள், டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் போய் வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கணும். அதாவது அடல்ட்ஸ்க்கு வந்து 60 ருபீஸ் கேட்குறாங்க. குழந்தைகளுக்கு அதாவது 5 to 12 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து 25 ருபீஸ் நினைக்கிறேன். பைக்குக்கு இங்கே பாருங்கள், பைக்குக்கு வந்து 2 வீலருக்கு வந்து 20 ருபீஸ். அதை நம்ம வாங்கிட்டு இங்கே பார்த்திங்கன்னா பார்க் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் நம்ம அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு, இது பாருங்கள் உள்ளே போகிற வழி. இங்கே போயிட்டு நீங்கள் வந்து பைக் பார்க் பண்ணணும். அங்கே தெரியுது பாருங்கள், வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு இங்கே வந்து நம்ம போய் பைக் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போய் பஸ்ஸில் தாங்க போகணும். அவங்களே ஒரு பஸ்ஸு, கவர்மெண்ட் வந்து ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. போய் வெயிட் பண்ணி பஸ்ஸில் ஒரு 25 to 35 பேர் அதில் போகலான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி எல்லாம் க்யூவில் நின்றுருப்பாங்க. நம்ம பஸ்ஸில் தான் போகணும். இங்கே கடை இருக்குது, தயவு செஞ்சு இங்கே வாங்கினீங்கன்னா இங்கேயே சாப்பிட்டு போயிருங்க. ஏன்னா இங்கே முன்னாடி கடை இருக்குது. நம்ம வாங்கினோம்னா பக்கத்துலேயே வந்து அங்கே செக் பண்ணுறாங்க. அது எதையுமே எடுத்துகிட்டு போக விடுறது இல்லைங்க. அதனால் எது வாங்கினாலும் அப்போவே சாப்பிட்டு போயிருங்க. பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே அலோடு கிடையாது. இங்கே வருது பார்த்தீங்களா பஸ்ஸு, இதில் தான் வந்து எல்லாரையுமே ஒரு 30 to 35 இல்லை 20 to 25 பேர் இது உள்ள அலோவ் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி தான் போகணும். ஆனால் நேரமாக போயிடுங்க. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக வரவங்களாம் பார்த்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா இங்கே போய் அந்த பஸ் நிறுத்தினதுக்கப்புறம் மறுபடியும் 1 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணும். அதனால் வந்து வரவங்க கொஞ்சம் நேரமாகவே வந்துடுங்க. இந்த 3:30 சம்திங் வந்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நாங்களே இன்றைக்கி பார்த்தோம், நாங்கள் ரிட்டன் திரும்பி வந்துட்டோம் அந்த டைமுக்கு. ஆனால் அந்த டைமில் வந்து என்ட்ரு ஆகிறவங்களெல்லாம் வந்து இல்லை இதுக்கு மேலே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது உண்மைதாங்க. ஏன்னா நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுடைய பஸ் இப்போ பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் இப்படி தான் இருக்கும். போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை அந்த பஸ்ஸு நிறுத்தி இப்போ பார்த்தீங்களா வழி ஃபுல்லாக மங்கி தான். நீங்கள் பாருங்கள், என் பையன் அப்போ தான் கான் கேட்டான், சரின்னு கொடுத்தோம். டக்குன்னு அந்த மங்கி எங்கேருந்து வந்துச்சோ பிடிங்கிச்சு, அவன் தூக்கி வீசிட்டான். இப்போ பாருங்கள் 2 பேர் வீரப்புலிகளாட்ட நடந்து போகிறாங்க. போயிட்டு போகிறப்பெல்லாம் போயிட்டாங்க, பரவாயில்ல, எங்களை டிஸ்டர்பே பண்ணலை, நடந்து போயிட்டாங்க. ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் கோவை குற்றாலங்கிறது பார்த்திங்கன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நடக்கணுங்க. வயசானவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா
ஃபஸ்ட்டே கேட்டுட்டு கூட்டிகிட்டு போய்க்குங்க உங்களால் நடக்க முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த வழி ஃபுல்லாக கல், ஃபுல்லாக போகிற வழி எல்லாம் இப்படி தான் இருக்கும். அவங்களால நடக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டே கேட்டுட்டு கூட்டிகிட்டு போய்க்குங்க. ஏன்னா நிறையா பேர் நாங்கள் பார்த்தோம். நிறையா பேர்னால வந்து வயசானவங்கலாம் வந்துட்டு அவங்களால நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னும் எவ்வளோ தூரம்ன்ட்டு எங்ககிட்ட கூட நாங்கள் ஆப்போசிட்டில் வர கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அதனால் போகிற வழியெல்லாம் பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க. நம்மளை மாதிரி இருக்கிறவங்க சின்ன குழந்தைங்களாம் போகிறக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகளை தூக்கிட்டு போகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பைக் அலௌடு கிடையாது. ஃபுல்லாக அனிமல்ஸ்லாம் இருக்கிறனால. அப்புறம் பிளாஸ்டிக், அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே அலௌடு கிடையாதுங்க. ஆனால் நம்பி எடுத்துகிட்டு போயிடாதீங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா மங்கீஸ்லாம் வந்து எப்படி எங்கேருந்து வந்து அட்டாக் பண்ணுதுன்னே தெரிய மாட்டேது. ஏன்னா அங்கே வந்து அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. இங்கே வந்து ஒரு வேளை ஏதாவது நீங்கள் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து அந்த மங்கி வந்து எதாவது கடிச்சு வச்சிருச்சுனாலோ உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து எந்த ஃபெசிலிட்டியும் அங்கே கிடையாது. பக்கத்தில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்குமே எதுவுமே கிடையாது. அவங்க சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அதனால் போகிறதுக்கு முன்னாடி இந்த லஞ்ச் கொண்டு வரவங்க இந்த சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போய் அங்கே சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறீங்களே, தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஒன்றா வீட்லேயே சாப்பிட்டு வந்துடுங்க. இல்லை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த டிக்கெட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் வந்து அந்த பைக் பார்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும். அங்கேயே நீங்கள் உங்களதெல்லாம் வச்சுட்டு தான் போகணும். வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு கான் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக நடந்து வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக குளிச்சுட்ருக்காங்க. மே 1ங்கிறனால லீவு எல்லாருக்கும். அதனால் ஃபுல் க்ரௌடாக இருந்துச்சு. இப்போ இந்த வியூ பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நடந்து வர வழி தான். இன்னும் போகணும், இன்னும் சுற்றி போகணும். ஆனால் ரொம்பவே திரும்ப திரும்ப சொல்கிறேன், மங்கீஸ் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்க கையில் நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. அது பாட்டுக்கு பின்னாடியிருந்து வந்து டப்புன்னு பிடுங்கிட்டு போயிடுது, இல்லைன்னா கடிக்க வந்துடுது. ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. தண்ணி வேணால் எடுத்துகிட்டு போய்க்குங்க. குழந்தைங்களுக்கு அங்கே தண்ணி மட்டும் ஜில்லுன்னு வருது பார்த்தீங்களா, அந்த தண்ணி மட்டும்தான் அங்கங்கே இருக்கும். அது இது பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இப்போ எங்களோட பேக்லேயே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாக வாட்டர் கேன் தான், 3 வாட்டர் கேன் தான் தண்ணி தான் எடுத்துருந்தோம். அப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு இது பண்ணியிருந்தோம். பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. தண்ணி அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. தண்ணி வந்து ஏன்னா மழையே இல்லை இந்த டைம். ஸோ தண்ணி வந்து ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா வந்த எல்லாருமே அதான் சொன்னாங்க, தண்ணி கொஞ்சம் கம்மி தான் இருக்குது, ஓரளவு இருக்குது, எல்லாம் குளிக்கிற அளவுக்குலாம் இருக்குது. ஆனால் ரொம்பலாம் கிடையாது. இங்கே பாருங்கள் இப்போ ஸ்டெப்பு இறங்குறோம் பார்த்தீங்களா, இப்போ போகிறப்போ நம்ம இறங்குறோம். ஆனால் அந்த ஸ்பீடில் திரும்பி வர முடியாது. ஏன்னா திரும்பி வரப்போ ரொம்ப டயர்ட் ஆகிடுது, நடக்க முடியாது. மெயினாக வயசானவங்கனால ரொம்ப கஷ்டம். ஸோ கோவை குற்றாலம் போனீங்கன்னா வயசானவங்களை கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போங்க. இவனுங்க எப்படியோ எங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுக்கலிங்க. 2 பேரும் ஒரு ஆர்வத்தில் வந்துட்டாங்க, எங்களை தூக்குன்னுலாம் சொல்லலை. அப்புறம் இதில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்னென்னா தண்ணியில் எல்லாம் குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நல்ல வேளை என் பசங்களை நாங்கள் குளிக்க வச்சுட்டு எல்லாம் சும்மா தண்ணியில் ஆட வச்சுட்டு நாங்கள் அப்போவே வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சேராது. அதனால் சரி அப்போவே வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு எல்லாம் அங்கே எங்கேன்ட்டு என்னடா சத்தம்னு பார்த்தா தண்ணி பாம்பு உள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது எதுவும் பண்ணாதுன்ட்டு யாரும் அந்தளவுக்கு பயப்படல. எதுவும் பண்ணாதுன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட்டே கேட்டால் அது எதுவும் பண்ணாதுன்னு தான் சொன்னாங்க. அது பாட்டுக்கு அவ்வளோ நீளமாக இருக்குது. ஸோ போய் தண்ணியில் குளிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்தே குளிங்க. ஏன்னா இன்றைக்கே திடீர்னு ஒரு தண்ணி பாம்பு அவ்வளோ பெருசு நீளமாக இருக்குது. அது பாட்டுக்கு தண்ணிக்குள்ளே போந்துட்டு எல்லாம் குளிச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போய் மூழ்கி அது எங்கேயுமே போகலிங்க. அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. ஒரு சிலர் வெளியே வந்துட்டாங்க, ஒரு சிலர் வந்து தைரியமாக அங்கேயே தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. இனி அது எதுவும் பண்ணாதா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படி எதுவும் பண்ணாதுன்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நீர் பாம்பு வந்து எதுவும் பண்ணாதான்ட்டு. அவ்வளோதாங்க. என் பசங்களை வந்து சும்மா தண்ணியில் உட்கார வச்சு, ஏன்னா நாங்கள் தலையெல்லாம் நினைக்கலாம், அவங்களுக்கு சேராது. அதனால் சும்மா தண்ணியில் உட்கார வச்சுட்டு அப்போவே கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டோம். சரி கொஞ்சம் நேரம் வெயிலில் நிற்கட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் போனேன். சரி சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் தண்ணியில் நின்றுட்டு, ஏன்னா ஃபுல் க்ரௌடு. அதுவும் இல்லாமல் அங்கே பாருங்கள் அந்தளவுக்கு இடமும் இல்லை. இதில் ஒரே ஒரு ஹானஸ்ட்டாக ஒன்று சொல்லணுன்னா, நம்ம அங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து வந்து இந்த இடத்துக்கு வரணுங்கிறது வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு கொடிவேரி பெஸ்ட்டுங்க. ஏன்னா கொடிவேரியில் ஃபுல் இடம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ தூரம் மெனக்கிட்டு நடந்து வரோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இடம் இல்லை, இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்பலாம் நல்லா பெருசாக தாராளமாக இல்லை. பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு பார்ட் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா கீழே போக அப்படியே கீழே இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கீழே போகும்போது ரொம்ப அந்த இதில் போயெல்லாம் குளிக்காதீங்க. ஏன்னா திடீர்னு தண்ணி எடுத்து விட்டாங்கனாலோ இல்லை ஏதாவதுனாலோ அப்படியே அடிச்சுட்டு போயிடும். ஸோ குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு வாங்க. மே 1ங்கிறனால கொஞ்சம் கூட்டம் ஓவராக இருந்துச்சு. அவ்வளோதான். நாங்கள் எங்கள் பசங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே காமிச்சிட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். என்னடா இவங்க ஒன்று விடாமல் எல்லாமே ஃபுல்லாக காட்டுறாங்களேன்னு நினைக்காதீங்க.
ஏன்னா சரி, அதாவது இங்கே வர முடியாமல் இருப்பீங்கள, ஒரு சிலர் வர முடியாதவங்க இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே போதும், ஃபுல்லாக அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன பிளேஸ் இருக்குது, எப்படி இருக்குங்கிறது எல்லாமே காமிச்சிருப்போம். அவங்க பார்த்துக்குங்க. அதனால தான் நாங்கள் ஒன்று விடாமல் எல்லா பிளேஸுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே அப்லோட் பண்ணோம். இப்படி தாங்க இருக்கும். மறுபடியும் ரிட்டன் போகிறப்போ கொஞ்சம் நடந்து போகிறக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். போய் ரீச் ஆகிட்டா இவ்வளோ தான். பாருங்கள், கட 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 கடன்னு இவனுங்க ஏறி போயிட்டானுங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவனுங்களாலேயே முடியல, தூக்குன்ட்டு இருந்தாங்க. அவனை எப்படியோ அவங்க தூக்கிட்டாங்க. என்னால் முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி பேக் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், 2 பேரும் வந்து பாறையை தள்ளுறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தானுங்க. சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்களா, போகிற பக்கம் எல்லாமே மங்கி இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் அதனால தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம கையில் கொண்டு போனோம்னா அது வந்து பிடுங்கிட்டு போயிடும். அப்புறம் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாத்தையும் எல்லாருமே வந்து சாப்பிட்டு வந்துருங்க. உள்ளே வந்து எதுவுமே கிடையாது சாப்பிட்றதுக்கு. அதாவது அந்த உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னா திரும்பி வர வரைக்குமே சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடையாது. வாட்ரு மட்டும்தான் குடிக்க முடியும். நீங்கள் குழந்தை இருந்தால் அதை குடிச்சிக்கோங்க. இல்லை அங்கங்கே அந்த வழியில் இருக்கும், எல்லா பக்கமும் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும், அதை மட்டும் குடிச்சிக்கலாம். மற்றபடி வெளியே போகிற வரைக்கும் சாப்பிட்றதுக்குலாம் எதுவும் இருக்காதுங்க. பாருங்கள், வழி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக போயிட்டோம் பக்கத்தில். இவனுங்க பாருங்கள், இந்த மாதிரி குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு மெதுவாக டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டு இருந்தாங்க. சரி எப்படியோ நடந்து வரட்டும், நம்மளை தூக்குன்னு சொல்லாமல் இருந்தால் போதுன்ட்டு. பாருங்கள், இப்போ பாருங்கள் வந்தாச்சு. எவ்வளோ க்ரௌட் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும். அதுக்கு தான் சீக்கிரமாக வந்துட்டு போயிடணும். இந்த மாதிரி க்யூவில் நின்று வெயிட் பண்ணி மறுபடியும் அந்த பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி, பாருங்கள் பஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி வெயிட் பண்ணி ஒரு 25 பேராக அனுப்பி விடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ரொம்ப வெயில் டைமில் வந்தால் நமக்கு தான் கஷ்டம். இப்போ பாருங்கள், இது வந்து பஸ் ஸ்டாப், சாடிவயல் பஸ் ஸ்டாப்பு. பஸ்ஸில் போகிறவங்க இங்கே தான் நின்று போகணும்.